Jesus, your name is like the morning light, the one the darkness can't deny, the resurrection and the life. Jesus, Jesus, your name can save, your name can heal, your name can make the storm be still. You never fail, you never will. Jesus, Jesus, the bread of life broken for us, the wounded and the worthy one, the first, the last, the soon to come. Jesus, Jesus, the King who overwhelmed the grave, the Lord who will forever reign, the name above all other name. Jesus, Jesus be the name. Oh, Jesus be the name. Jesus be the name that gets all the glory. Oh, Jesus be the name. Oh, Jesus be the name. Oh, Jesus be the name that gets all the glory. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த வருஷத்தின் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்தில் நிலை கொண்டிருந்தால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் என்றும், நமக்குள் தேவனுடைய ஆவியானவர் இருந்தால் மற்றவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்றும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவாதி தேவன் தமது தூய ஆவியை நமக்கு அனுப்புகிறார். எப்படி அனுப்புகிறாராம்? வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் அனுப்புகிறாராம். இயேசு ரட்சகர் அந்த பூமியில் குழந்தையாய் பிறக்கும் பொழுது அவருக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசிகள் முன்னறிவிக்கிறார்கள். அது என்ன பெயர்? இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு கடவுள் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். ஆம், இயேசு கிறிஸ்து அன்று எல்லாரோடும் இருந்தார். ஆனால் குறிப்பிட்ட காலம் அவர் மனிதனாக வாழ்ந்து இரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து விண்ணகத்திற்கு சென்றார். ஆனால் பாருங்கள், அவர் சென்ற பின்பு மனிதனாய் வந்த அவர் தூய ஆவியானவராய் இயேசு என்ற நாமத்தினால் அனுப்பப்பட்டாராம். பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இயேசு ரட்சகர் சொன்ன வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். John 14:26. But the Helper, the Holy Spirit, whom the Father will send in my name, he will teach you all things and bring to your remembrance all things that I said to you. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவாய் மனுஷகுமாரனாய் பூமிக்கு வெளிப்பட்ட தேவன் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தூய ஆவியானவராய் வெளிப்படுகிறார். ஆகவே தான் இயேசு ரட்சகர் இந்த பூமியில் இருந்தபொழுது ஒரு வார்த்தை தன் சீடர்களுக்கு சொல்லுகிறார். அவர் மரித்து உயிரோடு எழுந்து தன்னுடைய சீடர்களுக்கு பல நாட்கள் தரிசனம் கொடுத்து அவர்கள் அவரை தொட்டு பார்த்து அவர்களுக்கு இருந்த சந்தேகத்தையெல்லாம் அகற்றிவிட்டு அவர் விண்ணகத்திற்கு செல்லும் நேரம் வரும்பொழுது சீடர்களை பார்த்து சொல்கிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லிவிட்டு அப்படியே விண்ணகத்திற்கு போகிறார். எல்லாருடைய கண்களும் பார்த்து கொண்டு இருக்கும்படியே அவர் பரலோகத்துக்கு போகிறார். சீடர்கள், என்னோடு உலகம் முடிவு பரியந்தம் இருப்பேன் என்று சொன்னாரே, போகிறாரே என்று பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் சொன்ன இந்த தீர்க்கதரிசன வார்த்தை நினைவுக்கு வருகிறது. இயேசுவின் நாமத்தில் தூய ஆவியானவர் இந்த பூமிக்கு வரப்போகிறார். ஆம், அப்படியே தன் சீடர்களுக்கு அந்த நாமத்தில் அவர் இறங்கி வந்தார். ஆம், இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஆவியானவராய் நமக்குள் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் இருப்பார். அவரை நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. இன்றைக்கும் நாம் சொல்வோம், ஆண்டவரே, நீர் என்னை தேற்றுகிறவராய், எனக்கு உம்முடைய வார்த்தைகளை நினைப்பூட்டுகிறவராய், என்னை பரிசுத்தப்படுத்துகிறவராய், என்னை பயன்படுத்துகிறவராய் என்னோடு இரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே,
என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து என்ற நம்முடைய ஒப்பற்ற நாமத்தில் தூய ஆவியானவரே, நீர் இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நிறைத்து ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, இயேசு எங்களோடு என்றென்றைக்கும் இருக்கிறார் என்ற உணர்வை கொடுக்கும்படி மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் இப்பொழுது ஆவியானவராய் வெளிப்பட்டிருக்கிறீர். எங்களுக்குள் வந்து நிரந்தரமாய் தங்கும். எங்கள் வாழ்க்கையில ஆறுதலை தாரும், சமாதானத்தை தாரும். எங்கள் வாழ்க்கையும் உம்முடைய வல்லமையினால் நிரப்பும். உம்முடைய வார்த்தைகளை எப்பொழுதும் நினைப்பூட்டி எங்களை பரிசுத்த பாதையில் நடத்தும். எங்களை பயன்படுத்தும். எங்கள் மூலம் திரள் கூட்டம் ஆசீர்வதிக்கப்பட, சுகம் பெற்றுக்கொள்ள, விடுதலை பெற்றுக்கொள்ள, சமாதானம் பெற்றுக்கொள்ள, பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள எங்களை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.